மாஸ் கிரேவ் த கில்லிங் ஃபீல்ட்ஸ் மரண குழிகளின் கண்டுபிடிப்பு. எழுத்தாளர், பத்திரிகையாளர், ஆங்கில மொழி புலமை பெற்ற அனைத்து நிலையிலும் செய்தியாளராக வலம் வந்த டத்து அருள்தாஸ் அவர்களின் கைவண்ணத்தில் மட்டுமல்லாமல் துணிச்சலுடன் களம் இறங்கி அவருடைய புகைப்படைக்காரருடன் பர்லிஸ் மாநில வாங் கல்யாண் என்ற காட்டுப் பகுதியில் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட பிணங்களை கண்டுபிடித்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் டத்து அருள்தாஸ். அந்த பதிப்பு தான் இங்கே இப்பொழுது நீங்கள் காணலாம். மரண புதைக்குழிகள், மாஸ் கிரேவ், மர்மங்கள் கண்டுபிடிப்பு. பர்லிஸ் வாங் கல்யாண் காட்டுப்பகுதியில் ரோஹிங்கியா அகதிகள் மரண ஓலங்கள். 2015ஆம் ஆண்டு பர்லிஸ் மாநில வாங் கல்யாண் காட்டுப்பகுதியில் ரோஹிங்கியா, வங்களாதேசம் மற்றும் பல நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் கொடூரமான முறையிலே தாய்லாந்து மலேசிய எல்லை காட்டுப்பகுதியில் மர்மமான முறையில் புதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு மறைக்கப்பட்ட சம்பவத்தை நமது செய்தியாளர் அருள்தாஸ் அவர்கள் அவருடைய புகைப்படக்காரர் சைனுதீனுடன் கடந்த 2015ஆம் ஆண்டு கண்டுபிடித்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். முறையாக இரு மாநில காவல்துறையின் அனுமதி பெற்று சில நிலையிலே மறுக்கப்பட்ட நிலையிலும் பர்லிஸ் வாங் கல்யாண் அடர்ந்த கடலோர காட்டுப்பகுதியில் நுழைந்து கரடுமுரடான பாதைகள், பாறைகள், சுரங்க வழிகள், முள்மேடுகள், முள்வேலிகள் நடுவே தங்களின் இருவரின் விடாமுயற்சி பயணங்கள் தொடர்ந்தது. கடந்து செல்லும் வழியெல்லாம் மரண ஓலங்கள், கூக்குரல் சத்தம், எங்கு பார்த்தாலும் பிண வாடைகள், அழுகிய பிணங்கள், எலும்புக்கூடுகள், உடல் பாகசிரர்கள், கிழிஞ்ச துணிமணிகள், உணவுக்கு பயன்படுத்திய அடிப்படை கழிவுப் பொருட்களின் காட்சிகள். எங்களுக்கு பயம் ஒரு புறம் இருந்தாலும் சில இராணுவர்கள் அங்கு இங்கும் எங்களின் அன்றாட பணிகளை கண்காணித்து செயல்பட்டுள்ளதை கண்டு முடிந்தது. சிலர் எங்களை பார்த்து பயமுறுத்தி அச்சுறுத்திய பாவத்தில் செய்கைகளை காட்டினார்கள். அதையும் தாண்டி வாழ்வா சாவா என்ற நிலையிலே நாங்கள் இருவரும் இறுதியில் 139 பிணங்களை கண்டுபிடித்து வெளி உலகத்துக்கு இந்த மர்ம கொலையின் செய்திகளை வெளிச்சப்படுத்தினோம் என்றார் டத்து அருள்தாஸ். அண்மையில் லைட் தங்குமுடியில் தனது ஆங்கில நூலை அறிமுகம் செய்து மீண்டும் இந்த கில்லிங் ஃபீல்ட்ஸ் மர்ம மாஸ் கிரேவ் பக்கங்களை புதிய கதவை திறந்துள்ள வேளையில் அறிஞர்கள், விரிவுரையாளர்கள், பேச்சாளர்கள் விளக்கங்களை தந்த வேளையில் சோகத்துடன் தெளிவுரை இந்த நிகழ்ச்சி முத்தாய்ப்பாய் அமைந்தது. நன்றி டத்து அருள்தாஸ் அவர்களுக்கு. இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து. விளம்பரங்களை இப்பொழுது இங்கே நீங்கள் காணலாம். டெல்டா பாஸில் பாதுகாவலர் வேலை காத்து கொண்டிருக்கின்றது. விண்ணப்பம் செய்யுங்கள். நியாயமான சம்பளம் கிடைக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஷாம் ஜுவல்லர்ஸ், புக்கிட் மச்சாஜாம், சுங்காய் பட்டாணி, பிஎம் ஆகிய 3 நகரங்களில் இப்பொழுது வேகமாக வளர்ந்து வரும் வியாபாரம். மூத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரி 80 ஆண்டுகளுக்கு மேல் தாண்டி இப்பொழுது பரபரப்பாக எல்லா வகையான பொருட்களும் விற்பனையில் இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் சமீபத்தில் இப்பொழுது உணவு வகைகள், சுட சுட இட்லிகள், பலகாரங்கள் மற்றும் பீகூன் போன்றவை விற்பனையில் இருக்கின்றது. நாவா கிளீனிங் சர்வீஸ், இண்டா வாட்டர் என்று அழைக்கப்படும் சுத்தம் சுழல் பாதுகாப்புக்கு மனநிறைவாக சர்வீஸ் வழங்கும் ஒரே நிறுவனம் நவாஸ் என்டர்பிரைஸ். தொடர்ச்சியாக தபிதா டெய்லரிங், இந்த நிறுவனம் டாக்டர் சிங்கப்பூர் சின்னியா அவர்களின் கைவண்ணத்தில் உருவாகி நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பில் கொடுத்து வருகிறார். தொடர்ச்சியாக உங்களுக்கு லோட்டஸ் நர்சிங் கேர் சர்வீஸ் சென்டரில் இப்பொழுது அருமையான சர்வீஸ் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய சேவையை பெறலாம். அடுத்த கட்டமாக டிஎன்பி மேகராஜனை நாடினால் அனைத்து வகையான மின்சார வேலைகளை செய்து கொடுக்கின்றார். தொடர்ச்சியாக ப்ரோக்ராம் ஜீரோ டெக்னிக் ஹெலிகாப்டர் மித்ரா வழி இந்த பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. சுங்கைப்பட்டாணி ஜான செக்ரட்டரியில் கேரளா டீ ஹவுஸ் மாலை வேளையில் தேன் அறிந்த வாருங்கள். தொடர்ச்சியாக சுங்கைப்பட்டாணி தாமன் டேசா எங்கானில் ஜில்லா உணவகம். நன்றி, வணக்கம். இந்த விளம்பரங்கள் செய்திகளை கொண்டு வரும் ஒரே நிறுவனம் ரெப்போர்ட்டர்ஸ் டிவி. உங்களின் செய்திகள், விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? நாடுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். எப்பொழுதுமே உங்களுடைய சர்வீஸை செய்து கொண்டிருக்கின்ற
ஒரே பத்திரிகையாளர் செல்வம் சடையன். நன்றி, வணக்கம்.